மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 2 தொடக்க வீரர்களும் காலி. அதிரடி வீரர் ஜெய்ஷ்வால் அவுட். தடுமாறும் இந்திய அணி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றத்தை கண்டு வருகிறது. 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றியை பெற்ற நிலையில் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே தொடர் சமனாகும். ஒருவேளை இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தால் கூட தென்னாப்பிரிக்க அணியே தொடரை கைப்பற்றும். இந்த தருணத்தில் கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து 489 ரன்கள் குவித்தது. இதில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சேனு ரான் முத்துசாமி 109 ரன்கள் குவித்தார். மார்கோ ஜான்சன் 93 ரன்கள் சேர்த்தார். இதையடுத்து இந்திய அணி தங்களுடைய முதல் இன்னிங்ஸ் விளையாடியது. இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பெரிய ஸ்கோரை குவிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தது. அதற்கு அதிரடி வீரர் ஜெய்ஷ்வால் பெரிய இன்னிங்ஸ் ஆட வேண்டும் என்ற நிலையில் இருந்தார். ராகுலும் நல்ல கம்பெனி கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். இந்த தருணத்தில் விக்கெட் இழப்பின்றி 9 ரன்கள் என்ற ஸ்கோருடன் 3ஆம் நாள் ஆட்டத்தை இந்திய அணி தொடங்கியது. நிதானமாக விளையாடிய ஜெய்ஷ்வால் 97 பந்துகளில் 58 ரன்கள் எடுத்தார். இதேபோன்று ராகுல் 63 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். இருவருமே சுழற்பந்து வீச்சாளர்கள். பந்து வீச்சில்தான் தங்களது விக்கெட்டை பறிகொடுத்தனர். ஆடுகளமும் தற்போது சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறி வருகிறது. இது இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடக்க வீரர்கள் இருவரும் ஆட்டமிழந்ததன் மூலம் இந்தியாவுக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்த போட்டி சமனில் முடிவடைந்தாலே பெரிய விஷயம் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்.